மத்திய அரசு அண்மையில் அறிவித்துள்ள விக்ஷித் பாரத் ஜீராம்ஜி திட்டம் விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதற்கு விவசாய சங்க பொறுப்பாளர்கள் பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். 125 நாள் வேலை திட்டம் உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. இதற்காக மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 125 நாள் வேலையில் விவசாயத்துக்கும் பயன்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகள் பணிகள் இருக்கும் பொழுது இந்த வேலை நாட்களை நிறுத்தி வைக்கவே உத்தரவு போட்டுள்ளார்கள். இது விவசாயிகள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றுள்ளது. இதற்காகவே நாங்கள் மத்திய அரசுக்கு இந்த விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 25 நாள் வேலை திட்டத்தில் ஏற்கனவே நடந்த முறைகேடுகள், அவர்கள் பஞ்சாயத்து தலைவர், வார்டு உறுப்பினர்கள் போன்றவர்கள் போலியாக அந்த வேலை நாட்களை உருவாக்கி திருடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது கொண்டுள்ள மத்திய அரசு திட்டத்தால் எந்த ஒரு ஊழலும் நடக்க வாய்ப்பில்லை. ஒவ்வொரு வேலை செய்யும் நபர்களும் ஃபிங்கர் டிப்ஸ் வைத்தால் அவருடைய வேலை அட்டனன்ஸ் அவர்களுக்கு ஏறிவிடும். இதனால் ஊழலுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். எனவே இதுவும் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இந்த மக்கள் கருதுகிறார்கள். 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக்கி செய்து கொடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதற்கண் எங்களுடைய எங்கள் விவசாயிகளின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால் விவசாயிகள் இந்த ஊழல் வேலைகள் நடைபெறாது. அதாவது ஒவ்வொரு கிராமத்திலும் பார்த்தீங்கன்னா 100 நாள் ஒரு 10 பேர் அவருக்கு இஷ்டத்துக்கு சேர்த்துக்கிட்டு போடுவாங்க. அந்த வேலைகள் இதுவரை நடைபெறாது. அதோடு பேரிடர் காலங்களை இவர்களை பயன்படுத்தலாம் என்று கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது. அதோடு அல்லாமல் விவசாயிகளின் வேலைகளுக்கும் இதை பயன்படுத்தலாம் என கூறியுள்ளார்கள். அதோடு அல்லாமல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கும் இதனுடைய விவசாய வேலைகள் நடைபெறும் பொழுது இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்தி வைத்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது. 100 நாள் இதுவரை வாங்கி வந்த எங்கள் விவசாய தொழிலாளர்கள் இனிமேல் 125 நாளுக்கு வேலை கிடைப்பது என்பது வரவேற்கத்தக்கது. இதை நாங்கள் வரவேற்கின்றோம்.